எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புனிதரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புனிதர் கண்டிப்பாக நம்மளுக்குள்ள இருக்கலாம், நம்மளாகவும் இருக்கலாம், நம்ம கடந்து வந்த மனிதர்களாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு யோசனையை கொடுக்குற புனிதர் தான் புனித கரோலின் கொராடிங்கர். இவங்க ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் கூட அவங்க தான் நல்லபடியாக படித்து தான் இருந்த இடத்துலையே தன்னுடைய ஊரில் சிறப்பாக ஆசிரியை பணி செஞ்சு வந்திருக்காங்க, டீச்சராக இருந்திருக்காங்க. அதுதான் சொன்னேன், இதை கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் டீச்சராக இருக்கலாம், இல்லை நம்ம கடந்து வந்த நிறைய டீச்சர்ஸ் இந்த நேரத்தில் நம்ம ஆமாம் இல்லை இவங்களும் நமக்கு அப்படி தானே நமக்கு டீச் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினைக்கலாம். அப்படி என்ன இவங்க டீச் பண்ணாங்க அப்படின்னா, பொதுவாகவே இவங்க பாடத்தை டீச் பண்ணுறது இவங்களுடைய கடமையாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு, ஒழுக்க வழிப்படுத்துறதுக்கு நல்லபடியாக கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லி அதற்காகவே முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்த ஒரு பணியாக அவங்க அந்த ஆசிரியர் பணியை தெரிந்து கொண்டாங்களாம். வெறுமனே நம்ம பாடத்தை சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்ம இடத்துல இருக்கிற பிள்ளைங்களை எப்படி இறை பக்தியிலையும் இறை ஞானத்திலையும் வளர்க்க முடியும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க இவங்க யோசிச்சதுனால தான் இவங்களிடத்துல ஒரு போப் என்ன பண்ணாங்களாம், இந்த மாதிரி பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு துறவற மடம் ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இவங்களுடைய உதவியோடு சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், ஒரு மடம் ஆரம்பிச்சாங்களாம். அது மரியாவின் எளிய அருட்சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு சபையை அவங்க உருவாக்குனாங்க. இதன் மூலியமா நிறைய பெண் குழந்தைகளை அவங்க என்ன பண்ணாங்களாம், பாதுகாத்து ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் இவங்க பண்ணாங்களாம். இது எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க தன்னுடைய பணியை வெறும் பணத்துக்காகவோ இல்லை தனக்கான மதிப்பாக மட்டும் அவங்க எடுக்காம நம்மளுடைய சேவை, நம்மளை இந்த நிலையில் கடவுள் வச்சிருக்கிறது பிறருக்கு, அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச கல்வியையும் நம்மளால் முடிஞ்ச பாதுகாப்பையும் அரவணைப்பையும் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய என்ன பண்ணாங்களாம், இந்த மாதிரி துறவற மடங்களை ஆரம்பிச்சாங்களாம். நிறைய இந்த மாதிரி ஆஃப்னேஜஸை என்ன பண்ணாங்களாம், அவங்க ஆரம்பிச்சாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இப்போ நமக்கெல்லாம் இருக்கிறது யார், புனிதம் கரோலின் கொராடிங்கர். ஸோ நம்மளுமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கூட அதை வெறும் பணத்துக்கான அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட பார்க்காம அதில் எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும், மற்றவங்களை எப்படி நம்ம அதனால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னு ஒரு துளி நம்ம யோசிச்சாலே போதும், நம்மளை பன்மடங்கு நம்மளை ஏசப்பாவை ஆசீர்வதிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த புனிதரை இந்த நாளில் தியானிப்போம். நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் ஒளிமயமாக மாற்றுவார். பை பாய்.